அவ்வளோதான். தன்னோட கிரிக்கெட் கரியரே முடிஞ்சுது அப்படின்னு நெனச்ச ஒரு 15 வயசு பையன், அடுத்த 5 வருஷத்துல 14 கோடிக்கு அதுவும் சிஎஸ்கே டீமால ஏலத்துல எடுக்கப்பட்டிருக்கான். அது வேற யாரும் இல்ல, பிரசாந்த் வீர். இவர பத்தின இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி தான் இப்ப பார்க்க போறோம். உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய சஹரன்பூரை சேர்ந்த பிரசாந்த் வீருக்கு 15 வயசு இருக்கும் பொழுது, அவங்களுடைய வீட்ல ரொம்பவே ஒரு கஷ்டமான சூழல். ஸோ இதுவரைக்கும் இருந்த வருமானம் இல்லாம போகுது. ஸோ அதனால அவரால கிரிக்கெட்ட கன்டின்யூ பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழலுக்கு தள்ளப்படுறாரு பிரசாந்த் வீர். ஸோ அந்த டைம்ல அவருடைய சின்ன வயசு கோச்சான ராஜு கோயல் உள்ளூர் போட்டிகளை விளையாடுறதுக்கான எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்துக்காரு. ஆனா அதே மாதிரி பிரசாந்த் வீருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவருக்கு பேட்டு, பேடு இந்த மாதிரி மத்த கிட்ஸ் எல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்றாங்க. ஸோ தொடர்ந்து சூப்பரான ஆட்டத்தை வெளிப்படுத்துற பிரசாந்த் வீர் அண்டர் 19 யூபி டீம்ல இடம் பிடிச்சி சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாரு. அதை தொடர்ந்து இப்போ சையத் முஸ்டாக் அலில ஒரு ரெகுலர் பிளேயரா இருந்து அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸையும் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ இவரோட அதிரடியான ஆட்டத்தால பார்த்தோம் அப்படின்னா சஹரன்பூருடைய மில்லர் அப்படின்னு அவரை வந்து கூப்பிடுறாங்க. அதுக்கு காரணம் அவருடைய 6 ஹிட்டிங் எபிலிட்டி. ஸோ இந்த சூழல தான் சிஎஸ்கே ராஜஸ்தான் டீமுக்கு ரவீந்திர ஜடேஜாவை ட்ரேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியா இன்னொரு ரவீந்திர ஜடேஜா பொசிஷன்ல ஒரு பிளேயர் வேணுங்கிற ஒரு தேடல சிஎஸ்கே இருக்கும்போது அதுக்கு ஆப்டான பிளேயர் பிரசாந்த் வீர் அப்படின்னு சிஎஸ்கே உடைய ஸ்கவுட்டிங் டீம் முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதன் பையனா 14.2 கோடிக்கு அவரை இந்த ஆக்ஷன்ல எடுத்திருக்காங்க. பட் இருந்தாலும் கூட பிரசாந்த் வீருக்கு இப்போ வெறும் 20 வயசு தான் ஆகுது. ஜடேஜா மாதிரி ஒரு கோட் பிளேயருடைய இடத்தை ஃபில் பண்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. பட் இருந்தாலும் 2026 எடிஷன்ல அவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா நமக்குள்ள டேலண்ட் இருந்தா குடும்ப வறுமை அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலும் கூட நமக்கான வாய்ப்பு தரக்கும் அப்படிங்கிறதுக்கு பிரசாந்த் வீருடைய இந்த லைஃப் ஹிஸ்டரி ஒரு சூப்பரான எடுத்துக்காட்டா இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.